நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
வணக்கம். நாடாட்டுடையிலேருந்து பாலமுருகன். நாடாட்டுடை சார்பாக நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து நம்ம கோயில்பட்டி, அதாவது பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் ஒரு மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து கால்கோல் விழா நடந்திருக்கு. இந்த மார்க்கெட் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். அப்போ சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. அது சம்பந்தமாக நிறையா அந்த நேர்காணலாம் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தோம். இன்றைக்கு இந்த கிட்டத்தட்ட 10 ஏக்கரில் இந்த மார்க்கெட்டை வந்து வியாபாரிகளாக சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போ வந்து இந்த அதாவது சிறிய மார்க்கெட்டாக முதல்ல தொடங்கினாங்க. வியாபாரிகளுக்கு ஒரு சிலராக வந்து தொடங்கினாங்க. இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வந்து இங்கே வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முறையாக அனைத்து அனுமதிகளும் பெற்று இன்றைக்கு வந்து இந்த கால்கோல் விழா நடந்திருக்கு. தொடர்ந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட தலைவர் அவர்களை வந்து நம்ம சந்திக்கிறோம். அந்த மார்க்கெட்டை பற்றியும் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்க அண்ணாச்சி. நம்ம மார்க்கெட், அதாவது காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இந்த மார்க்கெட்டை உருவாக்கியிருக்கீங்க. சொல்லுங்க, இந்த மார்க்கெட்டை பற்றி சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு விழா நடந்திருக்கு. அதாவது ஐயா அப்பாவு அவர்களும் அக்கா கீதா ஜீவன் அவர்கள்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கீங்க. இதை பற்றி சொல்லுங்க. மொத்தம் மற்றும் சில்லறை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். என் பெயர் அழகுராஜன். இந்த மார்க்கெட்டை இன்று பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி அங்காடி அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் ஒரு 55 வருடங்களாக நகராட்சி பசுமன் முத்துராமலிங்கத்தவர் மார்க்கெட்டில் தொழில் செய்து வந்தோம். ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த மார்க்கெட்டு புதுப்பிக்க பணிக்காக இடிக்கப்பட்டது. எங்களுக்கு சரிவர தொழில் செய்ய இடங்கள் அங்கே கொடுக்கப்படவில்லாத காரணத்தினாலே நாங்கள் இந்த இடத்தை வாங்கி இங்கு வந்து அனுமதி வாங்க முன்னாடியே இந்த இடத்துல டெம்பரரியாக தற்காலிகமாக செட்டமைத்து கடைகள் ஆரம்பித்தோம். எங்களுடைய சங்கம் ஆரம்பித்து சங்கத்தை பதிவு பண்ணி இந்த இடத்தை நாங்கள் வாங்கி வியாபாரிகள் எல்லாரோட முயற்சியிலும் மிகவும் சிரமத்தோடு இந்த இடத்த வாங்கி இதில் தற்காலிகமாக செட்டமைத்து நாங்கள் தொழில் செய்ய இங்கே உள்ளே வந்தோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு பல இடையூறுகள் நடந்தது. அதன்பின் அது முறையாக நாங்கள் என்ன அனுமதி வாங்கணுமோ அதெல்லாம் முறைப்படி ஒன்றாக வாங்கிறதுக்கு எங்களுக்கு பேருதவி செய்த வியாபாரிகளுக்கு நிலைமையை புரிந்து வியாபாரிகளுக்காகவே ஒரு தலைவர் என்ற முறையிலே எப்படி கல்விக்காக காமராஜர் அநேக காரியங்களை செய்தாங்களோ அதே போல இப்போ வாழும் காமராஜராக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு ஐயாவை நாங்கள் பார்த்தோம். ஐயா அவர்கள் இந்த தொகுதி அமைச்சரிடம் பேசி எங்களுக்கு முறையான அனுமதி வாங்க, இந்த வியாபாரிகளுக்கு இந்த இடத்துல தொழில் செய்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு அவங்க அமைச்சர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் அமைச்சரை போய் பார்த்தோம். அக்கா எங்களுக்கு எல்லா வழிகளையும் காட்டி முறையாக அனுமதி பெற எங்களுக்கு உதவி செஞ்ச ஐயாவுக்கு நன்றி சொல்கிறோம். அதன்படி எல்லா பொருள்களும் என்னென்ன வாங்கணும் எல்லா பொருள்களும் நாங்கள் வாங்கி இன்று இந்த இடத்துல தற்காலிக செட்டு இருக்கிறது. இதை நாங்கள் தொடர்ந்து இன்னும் எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து இதை கட்டடமாக கட்ட இன்னும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் எல்லாருக்கும் இது இன்னும் அதிகமான முறையில் பயன்படும்படியாக நல்ல விசேஷமான கட்டடங்களாக கட்டி எழுப்ப ஒரு அடிக்கல் நாட்டு விழா என்று நடத்தியிருக்கிறோம். இது இந்த சுற்றி இருக்கிற பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் எல்லாருக்கும் பயன்படும்படியாக இது அமைந்ததாக இன்று நடந்த கால்கோல் விழாவில் ஐயா சட்டப்பேரவை தலைவர் பேசுனது போல இது இன்னும் வளர்ச்சியடைய அவள் அரசு ஒத்துழைக்கும் என்று அவள் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு வாக்கு மாதிரி, எங்களுக்கு பெரிய ஒரு கடவுள் மாதிரி அது அந்த அவள் சொன்ன வார்த்தைகள் இருந்தது. அதே போல் இந்த அமைச்சர் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த ஐயா சொன்னது போல் எல்லாமே எங்களுக்கு சிறப்பாக நிகழ்ச்சி நடக்க பேருதவி. இவர்களோட ஆசையோடு நாங்கள் தொடர்ந்து இந்த கட்டடத்தை கட்டி இந்த இடத்துல முழுமையாக கடைகள் எல்லா வியாபாரிகளுக்கும் ஒப்படைக்கப்பட்டு எல்லாரும் நல்ல முறையில் செயல்பட எங்களுக்கு இந்த அரசு உதவும். அது மாதிரி நாங்களும் எல்லா முறையாக நாங்கள் நடந்துக்கிட்டோம். எல்லா வியாபாரிகளும் விவசாய பெருமக்களுக்கும்
சுற்றி இருக்கிற வியாபாரிகள் எல்லா பொதுமக்களுக்கும் நன்மை அடையும்படியாக இந்த மார்க்கெட்டை உருவாக்கவும் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்து எல்லாருக்கும் நன்றி சொல்லி வாழ்த்துகிறேன். இப்போ அண்ணன் வந்து சொன்னாங்க இதை மாதிரி இந்த மார்க்கெட்டால் வந்து பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மற்றும் வியாபார பெருமக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாகவும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிற மாதிரி இந்த மார்க்கெட்டை வந்து நாங்கள் கொண்டு செல்வோங்கிறத ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இன்னொரு நிர்வாகியை சந்திக்க இருக்கிறோம். அண்ணாச்சி மாடசாமி அண்ணாச்சி அவர்களை சந்திக்க இருக்கிறோம். அவங்க வந்து இந்த மார்க்கெட் சங்கத்தோட பொருளாளர் இருக்காங்க. அவங்ககிட்ட இந்த சங்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கும். சொல்லுங்க அண்ணாச்சி. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்ல பெரிய போராட்டங்கள் இருந்தது. உங்களுடைய டிவியில வந்துதான் ரொம்ப இது பண்ணி எங்களுக்கு யாருமே தயவு இல்லாத காலத்துல நீங்க வந்து இது பண்ணி கொஞ்சம் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் சில இதுகள்ல போய் மாவட்ட ஆட்சியர் அதுக்கப்புறம் அமைச்சரம்மா எல்லாத்தையும் பார்த்தோம். கடைசியில் அப்பாவையா பார்த்து தான் இந்த மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு பேப்பரா வாங்குவதற்கு நம்ம சபாநாயகர் ஐயா அப்பாவை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி இது பண்ணி அந்த அம்மாட்டையும் சொல்லி நீ இதாம்மா செஞ்சு கொடுக்கணும், வியாபாரிகளுக்கு வந்து ஒரு கஷ்டங்கள் வரக்கூடாது, வியாபாரிங்கிறது ரொம்ப ஒரு இது வாங்க கொடுப்பாங்க செய்வாங்க, பல இடங்களை மாற்றுறதுனால வந்துட்டாங்க, நீங்கள் நல்லா உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பிறகு இந்த பேப்பர்ஸ் பூரா வாங்கி முடித்தோம். வாங்கி முடிச்சு இன்னைக்கு இந்த 13/2/25 நல்ல சீரும் சிறப்புமாக அடிக்கல் விழா இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நம்ம சட்டசபை பேரவை ஐயா அப்பாவு ஐயாவும் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் கீதாஜீவனும் வந்து இருந்து இன்னைக்கு இந்த விழாவை ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்து இந்த விழாவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு உங்களுக்கு எல்லாமே எங்களுடைய அரசு எங்களுக்கு தனி மாதிரி ஒரு உதவி பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்து நல்லபடியாக இந்த பேப்பர்கள் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு இந்த அரசாங்கத்துக்கும் இந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்க்கெட்டை பத்தின செய்திகள் எல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து தர இருக்கிறோம். தொடர்ந்து நாடாட்டுடையுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.